அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. இன்றைக்கி ரெசிப்பிங்க சப்லி கபாபுங்க. வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளார மென்மையாகவும் ஜூஸியாகவும் இருக்குங்க. அசத்தலான சப்லி கபாப் ரெசிப்பிங்க. இந்த கபாப் வந்துங்க பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் மிகவும் பிரபலமானதுங்க. மசாலாவின் மனமும் இறைச்சியின் ஜூஸி ஸ்ட்ரக்சரும் இதன் சிறப்பு. ஒருமுறை சாப்பிட்டால் மறக்க முடியாத சுவைங்க. வாங்க இந்த ரெசிபி செஞ்சிடலாம். முதல்ல அரை கிலோ கீமா எடுத்துக்கோங்க. நீங்கள் கோழி இது எடுத்தாலும் மட்டன் எடுத்தாலும் அப்புறமா நீங்கள் மாட்டு இறைச்சி எடுத்தாலும் நல்லா கழுவி இது மாதிரி நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கோங்க கீமாவை தண்ணி இல்லாமல். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷானது ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமாங்க இது வெங்காயங்க, மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளிங்க. வெங்காயம் துருவி என்ன செய்கிறீங்கன்னா அந்த இருக்க தண்ணி எடுத்துடுங்க. தக்காளியும் அப்படியே உள்ளார இருக்க அந்த விதைங்க அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. பச்சை மிளகா 3 கட் பண்ணி மெலிசாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமாங்க இஞ்சி பூண்டு விழுதுங்க 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஓமமுங்க ஒரு 4 சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமாங்க சீரகம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓமம் நம்ம மாட்டு இறைச்சி எடுக்கும்போது ஓமம் போட்டுக்கோங்க, ஜீரணத்துக்கு நல்லதுங்க. இப்போ மஞ்சள் பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க போதும். மிளகா பொடி நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது தனியாத்தூளுங்க 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது கரம் மசாலாங்க அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான வீட்டில் அரைச்ச கரம் மசாலாங்க. அப்புறமா மாதுளை முத்துக்கள் ஆட் பண்ணிக்கோங்க அரை கைப்பிடி. அப்புறமா மிளகு பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு உப்பு தூள் நீங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது பிங்க் சால்ட்டுங்க. உப்பு ஆட் பண்ணதும் நீங்கள் இந்த மசாலாஸையும் இந்த கீமாவையும் நம்ம மாவு பிசைகிற மாதிரிங்க ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் பிசையணும். பிசையும்போது நம்ம கறியிலேருந்து ப்ரோட்டீன் ரிலீஸ் ஆகுங்க. இப்படி பிசைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி இல்லாமல் பிசைஞ்சிக்கணும். நான் நல்லா ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு நல்லா ஹைஜீனிக்காக இது நம்ம இப்போது பிசைஞ்சிடலாம். இந்த ரெசிப்பிங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. சூப்பராக நம்ம சப்லி கபாப் செஞ்சிடலாம். இந்த சப்லி கபாப்புக்குங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நம்ம மாவு இந்த கீமா பிசையும் போது இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு வந்துடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த நம்ம பொட்டுக்கடலை மாவு இருக்குது பாருங்கள். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம போடலாம். இந்த சமயத்தில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கீமாவில் மோஸ்ட்லி இந்த சோள மாவும் அப்புறமா கோதுமை மாவு போட்டு செய்வாங்க. ஆனால் நீங்கள் இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டு செய்யுங்க பாருங்கள். நம்ம கபாப்ஸ் சூப்பரான சுவையில் ஸ்ட்ரக்சர் சூப்பராக வருங்க. அதோ இது மாதிரி நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா ஈவனாக பொட்டுக்கடலை மாவு மிக்ஸ் ஆகிடுங்க. அப்புறமா நீங்கள் எண்ணெயில் நம்ம பொரிக்கும் போது சூப்பராக உடையாமல் நம்ம கபாப்ஸ் வருங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. அடுப்பு லோ டு மீடியமில் வைங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. எண்ணெய் எப்போவுமே ரொம்ப சூடாகக்கூடாது, மீடியம்லே இருக்கட்டும் சூடு எண்ணெய். இது எண்ணெய் மீடியம் சூடானதும் நம்ம சப்லி கபாபோட மிக்சரில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இப்படி அமுத்தி என்ன செய்றீங்கன்னா நல்லா மெலிசாக பண்ணிடணும். பாருங்கள் இப்படி பண்ணிடணும். நீங்கள் இப்படி அமுத்தி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் தக்காளி ஒன்று மெலிசாக கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேம் எண்ணெயில் போடுங்க. நீங்கள் எண்ணெய் ரொம்ப சூடாக்கிட்டிங்கன்னா கபாப் 4-5 தீஞ்சிடும், உள்ளார வேகாதுங்க. அதுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு இப்படி சப்லி கபாப்ஸ் 1 by 1 போட்டு நீங்கள் பொரிச்சிக்கோங்க.
அதிக தீயில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம பொன்னிறமாக வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா ஜூஸியாகவும் வரும் வரை நம்ம திரும்பி வேக வைக்கணுங்க. இந்த ஸ்ட்ரக்சர் தான் சப்டி கபாபுக்கு நல்ல ஸ்பெஷல் குவான்டிட்டி கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம சப்டி கபாப் வந்து திரும்பி போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் தெரியுதுங்களா, கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி தாங்க சப்டி கபாப் வரணும். இப்படி எளிமையான சுவையான ரெசிபிகளை தொடர்ந்து பார்க்கணுமுன்னா நம்ம நீலு ஃபாத்திமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமுங்க. பாருங்கள், நம்ம சப்டி கபாப் இப்போ மெதுவாக பொன்னிறமாக மாறி ஆரம்பிச்சிருக்குங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியான லேயரும் உள்ளே மென்மையான ஜூஸியான ஸ்ட்ரக்சரும் கிடைக்குமுன்னா மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் தான் சப்டி கபாபோட ஸ்பெஷலுங்க. இந்த மாதிரி சுவையான தமிழ் மற்றும் ஹிந்தி ரெசிபிகளை தொடர்ந்து பாருங்கள். நீலு ஃபாத்திமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.